அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஸித்னி இல்மா. இறைவனுடைய மாபெரும் கிருபையால் ரமலானுடைய மாதத்தில், அதாவது பிரார்த்தனைகளுடைய மாதத்தில், நம்மளுடைய இறைவனை நம்ம எப்படி அழகிய வார்த்தைகளால் அழைக்கிறது அப்படிங்கிறத நமக்கு முன் சென்ற இறை நம்பிக்கையார்களுடைய பிரார்த்தனைகளின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அறிந்து கொள்ள போகிறோம், தினம் ஒரு பிரார்த்தனையாக. அந்த வகையில் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறது யாருடைய அழைப்பை பற்றி அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அழைப்பை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். குர்ஆனில் நிறைய இடங்களில் நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றை கேட்டிருப்போம். அவங்க என்ன பிரார்த்தனை செஞ்சாங்க, அது ஏன் ஒரு அழகிய பிரார்த்தனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மூசா நபியை பற்றி ஒரு சில விவரங்களை நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். மூசா நபியுடைய வாழ்க்கை எப்படி துவங்கியது, அவங்க எப்படி தன்னுடைய தாய்கிட்ட இருந்து ஃபிரௌனுடைய அரண்மனையிலேயே வளர ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச செய்திகள் தான். அப்போது மூசா நபியை பொறுத்த வரைக்கும் அவங்க எகிப்து தேசத்தில் ஃபிரௌன் அப்படிங்கிற ஒரு கொடுங்கோலனுக்கு கீழே வாழ்ந்த ஒரு இளைஞன், அல்லாஹுவை பற்றி அறிந்து வைத்திருந்த ஒரு இளைஞராகவும் அவங்க இருந்தாங்க. ஒரு நாள் தற்செயலாக ஒரு நபரை அவங்க கொலை செஞ்சிடுறாங்க. அந்த கொலையின் காரணமாக நம்ம தண்டிக்கப்படுவோமோ அப்படிங்கிற பயத்தில் அவங்க ஒரு நாள் பதுங்கி இருக்காங்க. மறுநாள் சரி, நம்ம இந்த தவறை நம்ம செய்யலை அப்படிங்கிறத, அது தற்செயலாக நடந்தது தான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஊருக்குள்ளே போகும்போது அங்கேருந்து ஒரு நல்ல மனிதர் ஓடி வந்து சொல்கிறாரு, மூசாவே, நீங்கள் இப்போ ஊருக்குள்ளே போனால் உங்களை விசாரிக்கிறதுக்காக யாரும் உங்களை கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா உங்களை கண்ட உடனே கொலை செய்ய சொல்லி அவங்க சட்டம் முடிவு பண்ணிட்டாங்க, அதை தான் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே மூசா நபிக்கு பயம் வந்துடுது. நீங்கள் இங்கேருந்து போயிருங்க, உங்கள் உயிரை காப்பாற்றிக்கோங்கன்னு சொல்லப்பட்ட உடனே மூசா நபி அந்த இடத்திலிருந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக எகிப்து நாட்டிலிருந்து யமனை நோக்கி அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. இறுதியாக யமன் தேசத்தில் உள்ள மதியன் அப்படிங்கிற நகரத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அடைகிறாங்க. கிட்டத்தட்ட இவங்களுடைய பயண தூரம் பார்த்தா 300 மைல் இருக்குமா சகோதரிகளா. அப்போது 1 மணி நேரத்துக்கு 3 மைல் கடந்திருந்தால் மூசா நபி கிட்டத்தட்ட 100 மணி நேரம் பயணம் பண்ணி இந்த மதியன் அப்படிங்கிற நகரத்தை அடைஞ்சிருக்காங்க. நாள் கணக்கில் பார்த்தா ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் மட்டும் பயணம் செஞ்சுட்டு மீதி நேரம் அவங்க ரெஸ்ட் எடுத்திருந்தாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தா இந்த 300 மைலை கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு 6லிருந்து 6.5 நாட்கள் வரைக்கும் ஆயிருக்கும். அப்போ இந்த 6.5 நாட்கள், இந்த 100 மணி நேர பயணம் அவங்க எந்த வாகனத்திலையும் மேற்கொள்ளலை. வெறும் கால்களால், அவங்க கையில் எந்த பொருளுமே எடுத்துக்கொண்டு வரலை. அங்கிருந்து தன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக மத்தியனை நோக்கி விரைந்து ஓடி வர்றாங்க. கடைசியாக மத்தியன் நகரத்தை வந்து அடைகிறாங்க. அங்கே உள்ள ஒரு நீர்நிலையை அவங்க வந்து அடைகிறாங்க. நீர்நிலையை பார்த்த உடனே தன் ஆறுதல் படுத்திக்கிறதுக்காகவும் ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்காகவும் அந்த நீர்நிலையை நோக்கி அவங்க நடந்து வராங்க. வரும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சில காட்சிகளை பார்க்குறாங்க. அங்கே அந்த நீர்நிலைகள் பக்கத்தில் ஒரு சில ஆண்கள் அவங்களுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்டி கொண்டும் அதை பராமரிச்சுட்டும் இருக்காங்க. அந்த ஆண்களுக்கு கொஞ்சம் தள்ளி 2 பெண்கள் அவங்களுடைய கால்நடைகளை பிடிச்சி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த பெண்களுடைய கால்நடைகள் தண்ணியை பார்த்த உடனே அந்த தண்ணியை குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்குது. ஆனால் அந்த பெண்கள் அந்த கால்நடைகளை விடாமல் பிடிச்சு வச்சுட்டு ஒரு தொலைவில் நிற்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் ஆறுதல் அடையணும், ஆஸ்வாசப்படணும் அப்படிங்கிறதையே மறந்து அந்த பெண்களை நோக்கி நடந்து போய், ஏன் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, உங்கள் கால்நடைகளையும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கேட்ட உடனே அந்த பெண்கள் சொல்கிறாங்க, இல்லை, இங்கே உள்ள வழக்கம் என்ன அப்படின்னா, அந்த ஆண்கள் அவங்களுடைய கால்நடைகளுக்கெல்லாம் நீர் புகட்டி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் நாங்கள் போக முடியும். எங்களுடைய தந்தை ரொம்ப வயதானவர்னால அவரால் இந்த வேலையை செய்ய முடியாததால் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே மூசா நபி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கால்நடைகளை கூப்பிட்டுட்டு போய் அவங்க அந்த கால்நடைகளுக்கு நீர் புகட்டி முடிச்சுட்டு தானும் அந்த நீரை பருகி ஆஸ்வாசப்படுத்திட்டு திரும்ப கொண்டு வந்து அந்த பெண்கள்கிட்ட அந்த கால்நடைகளை ஒப்படைச்சிட்டு திரும்பி போயிடுறாங்க. அப்போது இந்த நிகழ்வுலேருந்து ஒரு 2 முக்கியமான படிப்பினைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் சகோதரிகளா. தான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும், தான் எவ்வளோ களைப்பாக இருந்தாலும், தான் எவ்வளோ பெரிய சங்கடத்துக்கு மத்தியில் இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலை
தான் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய உண்மையான மனநிலையாக இருக்கும் அப்படிங்கிறத மூசா நபியுடைய இந்த நடவடிக்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த உதவி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மூசா நபி அந்த கால்நடைகளை ஒப்படைச்சிட்டு ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் அங்கேருந்து திரும்பிடுறாங்க. அவங்க நம்மளுக்கு நன்றி சொல்லணும், நம்ம உதவியை அவங்க அங்கீகரிக்கணும், பாராட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம எத்தனை மனிதர்களை பார்க்குறோம், ஒரு சின்ன உதவியை செஞ்சுட்டு அந்த உதவியை விளம்பரப்படுத்துறதுலையும் பகிரங்கப்படுத்துறதுலையும் தான் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி நடந்துக்குவார் அப்படிங்கிறதுக்கு மூசா நபியுடைய இந்த ஒரு செயல் உதாரணமாக இருக்குது. சரி, இப்போது கால்நடைகளை ஒப்படைச்சிட்டு மூசா நபி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் ரொம்ப நிழலானதாக இருக்குது. அந்த நிழலை நோக்கி இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. 300 மைல் பிரயாணத்துக்கு பின்பாக இப்போ தான் அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் போகிறாங்க. ஏன் மூசா நபி வந்த உடனே தான் இளைப்பாராமல் இந்த உதவி செஞ்சாங்கன்னு தெரியுமா? அவங்க எகிப்திலிருந்து மதியனை நோக்கி பயணம் பண்ணி வந்தாங்க. ஆனால் அந்த பயணம் ஃபுல்லாக அவங்களுடைய பிரார்த்தனை என்னவா இருந்தது அப்படின்னா, யா அல்லாஹ், நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், அந்த தவறை நீ மன்னிச்சிரு, அந்த தவறுக்காக என்னை குற்றம் பிடிக்காது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிரார்த்தனையாக இருந்தது. அப்போ அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி செய்கிறதுக்கு திடீர்னு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த உடனே, இது அல்லாஹுடைய அடையாளம், அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் எனக்கு நன்மை செய்கிறதுக்கான ஒரு நிகழ்வை என் கண்ணில் காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு தாமதிக்காமல் உடனே அந்த உதவியை போய் செய்கிறாங்க. சகோதரிகளா, உதவியை செஞ்சுட்டு அவங்க சொல்லக்கூடிய நன்றியை கூட எதிர்பார்க்காம உடனே அந்த மரத்துடைய நிழலை நோக்கி திரும்புகிறாங்க. அப்படி திரும்பி போகும் பொழுது தான் மூசா நபி ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. இந்த பிரார்த்தனை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரா கசஸ் 28வது அத்தியாயத்துடைய 24வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். சரி, என்ன பிரார்த்தனை செஞ்சுருப்பாங்க? இவ்வளோ களைப்பு, வெறும் காலில் பயணம், தண்ணி இல்லை, உணவில்லை, கிட்டத்தட்ட ஒரு பரதேசி கோலம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரேஞ்சில் பயணம் பண்ணிட்டு வந்த ஒரு மனிதர் ஒரு மரத்துடைய நிழலை பார்த்த உடனே சந்தோஷமாக அதை நோக்கி போய் தனக்காக அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யணும்னு நினைக்கும்போது அவர் என்ன பிரார்த்தனை செஞ்சுருப்பார்? நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? யா அல்லாஹ், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கேன், இனி என்னுடைய பயணத்தை லேசாக்கு, நான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் வந்திருக்கேன் அப்படின்னு நம்மளுடைய குறையையும் அதிருப்தியையும் தான் வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருந்திருப்போம். ஆனால் மூசா நபி பயன்படுத்திய வார்த்தையை பாருங்கள், ரப்பி, என் நிறைவா, இன்னி, நிச்சயமாக நான், லிமா அன்சல்த இளையமின் ஹைரின், எனக்கு நீ அருளவிருக்கும் நன்மையின் பக்கம், ஃபக்கீருன், அதிகம் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன். சுபஹானல்லாஹ், ஒரு குறை இல்லை, ஒரு அதிருப்தி இல்லை, ஒரு கோபம் இல்லை. என்ன ஒரு அழகிய வார்த்தை பாருங்கள். இப்போ இப்படிப்பட்ட ஒரு அழகிய வார்த்தை அவங்களுடைய நாவிலிருந்து எப்படி வர முடிஞ்சது? இவ்வளோ சோதனைகளுக்கு மத்தியிலையும் இவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அவங்களுடைய வாயிலிருந்து வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அடிப்படைனா, அவங்க அல்லாஹ் மேலே வச்சுருந்த தவக்கல் தான் அதுக்கான காரணம். என்னுடைய இறைவன் எனக்கு சிறந்ததை மட்டும்தான் தருவான் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க தெளிவாக இருந்தனால தான், யா அல்லாஹ் எனக்கு இதை கொடு, யா அல்லாஹ் எனக்கு இருக்க வீடு கொடு, யா அல்லாஹ் எனக்கு ஒரு அடைக்கலம் கொடு, நான் ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு எந்தவித தன்னுடைய தேவைகளையும் கேட்காம இறைவன் மேலே முழு நம்பிக்கை வச்சு, என்னுடைய இறைவன் எனக்கு எதை தருவதாக இருந்தாலும் சிறந்ததை மட்டும்தான் தருவான் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு தன்னுடைய தவக்கலின் வெளிப்பாடாக இப்படி ஒரு பிரார்த்தனையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்கிறாங்க. சரி, மூசா நபி இப்படி ஒரு பிரார்த்தனையை செஞ்சிட்டாங்க. தனக்கு 1000 தேவைகள் இருந்த போதும் அந்த தேவைகளை எதையும் முற்படுத்தாமல் இறைவன் எனக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறானோ அதை எனக்கு கொண்டு வந்து கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை வச்சாங்க. இந்த பிரார்த்தனையின் வெளிப்பாடாக என்ன நடந்தது? அல்லாஹ் சூரத்துல் கசஸில் 25வது வசனத்தில், அதாவது இந்த பிரார்த்தனைக்கு அடுத்து உள்ள வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர் பிரார்த்தனை
செஞ்சு இளைப்பாரி முடித்த சிறிது நேரத்தில் அவங்க உதவி செஞ்சுட்டு போனாங்கல்ல அந்த 2 பெண்கள், அந்த 2 பெண்கள்லேருந்து ஒரு பெண் திரும்பி வராங்க. இந்த பெண்கள் வீட்டுக்கு போன உடனே அவங்க தந்தை கேட்குறாங்க, என்ன எப்பயும் வர்றதை விட இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டீங்களே அப்படின்னு. அப்போ எங்களுக்கு இப்படி ஒரு மனிதர் உதவி செஞ்சாருன்னு சொன்ன உடனே அந்த மனிதரை கூப்பிட்டுட்டு வாங்க, அவர் உதவிக்கான கூலியை நம்ம அவருக்கு கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அப்போது அதுக்காக தான் அந்த 2 பெண்களில் ஒரு பெண் மூசா நபி கிட்ட வராங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா, என்னுடைய தந்தை உங்களை கூப்பிடுறாங்க, உங்களுடைய உதவிக்கு அவங்க கூலி கொடுக்கணும்னு விரும்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க. மூசா நபியும் போகிறாங்க. போய் அவங்களுடைய தந்தையை சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு முன்னாடி திருமணத்துக்கான ஒப்பந்தம் பேசப்படுது. ஒரு வேலையும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. நீங்கள் என்கிட்ட ஒரு 8லிருந்து 10 ஆண்டு காலம் வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கணும். என்னுடைய பெண்களில் 2 பெண்களில் நீங்கள் விருப்பப்படுற பெண்களை நீங்கள் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாருமே இல்லாத, எந்த ஒரு நன்மையும் இல்லாத, எந்த ஒரு அடையாளமும் இல்லாத ஒரு மனிதராக எகிப்திலிருந்து மத்தியனை நோக்கி வந்த ஒரு மனிதனுடைய நிலை கொஞ்ச நேரத்தில் தலைகீழாக மாறிடுச்சு. அப்படி ஒரு மனிதருக்கு பெண்ணை கொடுப்பதற்கு இப்போ ஒருத்தர் தயாராக இருக்கார். யோசிச்சு பாருங்கள், நம்மளாக இருந்தால் நம்ம வீட்டு பெண்களை இப்படி ஒரு மனிதருக்கு கொடுப்போமா? யாருன்னே தெரியல, எங்கேருந்து வந்தாருன்னே தெரியல, இருக்க ஒரு வீடு இல்லை, நல்ல ஒரு சம்பாத்தியம் இல்லை அப்படின்னு நம்ம எவ்வளோ கண்டிஷன்ஸ் நம்ம வைப்போம். ஆனால் அப்படி வந்த ஒரு மனிதருக்கு அல்லாஹ் அவர் செய்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் எதெல்லாம் விட்டுட்டு வந்தாரோ அது எல்லாத்தையும் இப்போ அல்லாஹ் கொடுக்குறான். அவருக்குன்னு குடும்பம் கிடைச்சாச்சு, அவருக்குன்னு ஒரு வேலை கிடைச்சாச்சு, அவருக்குன்னு ஒரு அடையாளமும் கிடைச்சிருச்சு. அப்போது அவர் அல்லாஹுவை அழகிய வார்த்தைகளை கொண்டு அழைத்ததின் விளைவாக அவர் இழந்த எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் அவருக்கு திருப்பி கொடுக்குறான். இதே போல தான் நம்மளில் பலரும் இருப்போம். இந்த மாதிரியான சூழல்களில் தான் ஏன் நம்ம இந்த சூழலில் வாழணும், ஏன் அல்லாஹ் நம்மளுக்கு இப்படி ஒரு சோதனைகளை கொடுக்குறான், எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாலும் நம்மளுடைய நிலை மாறவே மாட்டேங்குதே, எத்தனை நபர்கள்ட்ட நம்ம உதவி கேட்குறோம், இன்னும் நம்மளுடைய நிலை மாறலையே அப்படிங்கிற சூழலில் நம்மளுடைய பலருடைய வாழ்க்கை இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழலில் நம்ம எனக்கு மட்டும் ஏன் அல்லாஹ் என்னை மட்டும் சோதிக்கிற அப்படிங்கிற கேள்விகளோட இறைவனை நோக்கி நம்மளுடைய பிரார்த்தனையை மேற்கொள்ளாமல் மூசா நபி கேட்டது போல, யா அல்லாஹ் என்னை படைத்தது நீ, எனக்கு நீ கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் சிறந்ததாக தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம இறைவனை பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் ஸ்வர்க்கத்தையும் நரகத்தையும் படைக்கிறதுக்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னுடைய எழுதுகோலை படைச்சிட்டானா. அந்த எழுதுகோலை படைத்த பின்பு அந்த எழுதுகோளுக்கு ஒரு கட்டளை இடுகிறான், எழுது அப்படின்னு சொல்லி. அந்த எழுதுகோள் எதை எழுதுது அப்படின்னா, இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த உலகம் அழிய போகிற நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் அதில் எழுதிடுது. எல்லா நபிமார்களுடைய வரலாறும், எல்லா அழிக்கப்பட்ட சமூகத்துடைய வரலாறும், ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையும், என்னுடைய வாழ்க்கையும், உங்களுடைய வாழ்க்கையும் அந்த ஏட்டில் இருக்குது. அப்போது நம்ம படைக்கப்படுவதற்கு முன்பாகவே நம்மை குறித்து ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதிய நம்முடைய இறைவன் நிச்சயமாக நமக்காக சிறந்ததை மட்டுமே எழுதியிருப்பான் அப்படிங்கிற தவக்கலோட நம்மளுடைய இறைவனை நோக்கி இந்த பிரார்த்தனையை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர். இறைவா, நீ எனக்கு இறக்கியருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.